ஹலோ கைஸ். சினிமா சினிமான்னு சொல்லும்போது பெரும்பாலான மக்கள் மத்தியில மகிழ்ச்சியும் ஆர்வமும் உண்டாகும். இது படத்துல மட்டும் இல்லாம படத்துல நடிக்கிற நடிகர்களோட எந்த விஷயமா இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருப்போம். அது எந்த அளவுக்கு ஆர்வம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம கிசுகிசுகளையும் சொல்லலாம். சோ இதெல்லாம் இப்பதானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. சோ கலர் டிவி காலத்துக்கு முன்னாடியே பிளாக் அண்ட் ஒயிட் டிவி காலத்துல இருந்து இருக்கு. சோ அதெல்லாம் என்னென்னு சொல்லி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா சினிமான்றது பகவதர் காலத்துல இருந்தே இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சோ அதுக்கு முன்னாடி இருந்தே தெருக்கூத்துன்றது மக்களுடைய மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சினிமான்ற ஒண்ணு உள்ள வந்துச்சு. சோ அப்போதான் எல்லாரோட பார்வையும் அது பக்கம் திரும்பிச்சு. அதுல நடிக்கிற நடிகர்களோட நடிப்பை திரையில கொண்டாடப்படுறது மட்டும் இல்லாம தலைவர்களாகவும் கொண்டாடப்பட்டாங்க. இது ஒரு புறந்தாலும் மறுபக்கம் பாத்தீங்கன்னா கிசுகிசுன்ற ஒரு விஷயமும் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருந்துச்சு. இதை தெரிஞ்சுக்க மக்கள் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. இதெல்லாம் சோசியல் மீடியான்ற ஒரு விஷயம் வர வரைக்கும் தான். அது வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் மாறிடுச்சா அப்படின்னா அதுதான் இல்ல. சோ அப்பெல்லாம் டிவி நியூஸ் பேப்பர்ல போடுற சின்ன ஒரு கிசுகிசு செய்தியோட அப்படியே முடிஞ்சிரும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியான்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் கிசுகிசையும் தாண்டி அவங்களோட பர்சனல் லைஃப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆர்வம் காமிக்கிறோம். ஒரு நடிகர் ஒரு நடிகை கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், ஒரு நடிகை கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், சோ இதை பத்தி ரொம்ப பெரிய பேசும் பொருளா நம்ம மாத்திட்டு இருக்கோம். சோ இந்த நிலைமை மத்த துறைகள்ல இருக்கிற பிரபலங்களுக்கும் வருதா அப்படின்னா அது இல்ல. சோ அது கொஞ்சம் ரேரான விஷயம் தான். ஆனா சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க ஸ்டேட் அண்ட் ஆப்ரேட்டரா எது பண்ணாலும் பப்ளிக் அட்டென்ஷன்ல ரொம்பவே அதிகம். அது நடிகர் நடிகை இருந்தாலும் சரி, இல்ல இயக்குனர் தயாரிப்பாளர் யாரா இருந்தாலும் சரி. இப்ப பூர்ணிமா, பாக்யராஜ், சூர்யா, ஜோதிகா, பார்த்திபன், சீதா, அப்புறம் சரத்குமார், ராதிகா, ஷாலினி, அஜித், இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இருக்க ஸோ சமந்தா, சைதன்யா, ஜோபிதா வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ரீசெண்ட் டேஸா சமந்தா, சைதன்யா இவங்களை பத்தி எல்லா சோஷியல் மீடியாலும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க லவ் ஸ்டோரியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க மேரேஜ் லைஃப், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கினது, இப்ப சைதன்யா செகண்ட் மேரேஜ்க்கு என்கேஜ்மெண்ட் ஆன வரைக்கும் எல்லா சோஷியல் மீடியாவும் ஓபன் பண்ணா அதை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க செலிபிரிட்டிஸோட மேரேஜில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க என்ன ஃபங்க்ஷன் போகிறாங்க, அவங்க என்ன காஸ்டியூம் போடுறாங்க, அவங்க காஸ்டியூமோட வேல்யூ என்ன, அவங்க ஜுவல்ஸோட வேல்யூ என்ன, அவங்க ஏன் டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்ற வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா, நல்லாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம சோஷியல் மீடியாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஸோ அவங்க இவங்க கூட ரிலேஷன் இருந்தாங்க, அவங்க இவங்க கூட ரிலேஷன் இருக்க போகிறாங்க, ஸோ இதனால தான் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு பொருளையே கிளப்பிட்டு இருப்பாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜெயம் ரவி அவங்களோட ஒய்ஃப் கூட டிவோர்ஸ் ஆயிட்டா நம்ம சோஷியல் மீடியா சைட்ஸ்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் அவங்க அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல. ஸோ ஜெயம் ரவியோட ஒய்ஃப் ஜெயம் ரவியோட போட்டோஸ் வந்து ரிமூவ் பண்ணனால நம்மளா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி விட்டோம். இவங்க போட்டோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டாங்க, அதனால அவங்க 2 பேருக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம புள்ளியா கிளப்பி விட்டோம். ஸோ இதெல்லாம் ஒரு புறம் நடந்துட்டு இருந்தாலும் கிரிக்கெட் பிளேயர்ஸ், பொலிட்டிக்கல், அது மட்டும் இல்லாம மற்ற துறையில இருக்கிற பிரபலங்கள் இவங்களை பத்தி ஏன் வீடியோ போடுறது இல்ல, அவங்களோட பர்சனல் லைஃப்பை பத்தி ஏன் பேசுறது இல்ல? ஸோ அப்படியே பேசினாலும் அன்னைக்கான நியூஸ் என்னவோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறோம். இப்போ சினி ஃபீல்டில் இருக்கிற செலிபிரிட்டிஸ் போடுற வீடியோல கூட இவங்களுக்கு போடுறது இல்ல. ஏன், எதனால? இதெல்லாம் யோசிக்கும் போது அப்படியே மண்டையே குழம்புது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம பார்த்த ஜோடிகள் இல்லாம வேற ஏதாவது பிரபலமான ஜோடிகளை நம்ம விட்டுட்டோம்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.